ஹலோ கைஸ், வெல்கம் பேக். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாங் வீடியோ. வேறு ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. அங்கங்கே ஊருக்கு அது இதுன்னு போயிட்டு வீடியோ பண்ணுறதுக்கே ஒரு மூடு இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி எதனா போடலாம் அப்படின்னு தான் நான் ஒன்று ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி. அது வந்துட்டு அதான் நான் சொல்லுவேன், ஸ்டிச்சிங்கில் பெரிய விஷயமே இல்லை, நம்ம வந்து கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வர்றதுல தான் இருக்குது. அதோட பர்ஃபெக்ஷன் வந்து அதில் தான் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வரல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கட் பைல் ஸ்டிச்சை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோவாக போகலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். சும்மா நானாக ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், அப்புறம் இந்த சர்க்கிள் கூட இந்த மாதிரி அங்கங்கே பிரிச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 மலை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். எந்த மாதிரி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடில் இது வந்துட்டு 3.5 mm நீடில் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் யான் எடுத்திருக்கேன். இந்த இதுக்காக தான் இப்போது த்ரெட்டு வந்து நான் கோர்த்து எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே. இது வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபுல்லாகவே வந்து கட் பைல் தான். கட் பைல்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லூப் ஃபார்ம் ஆகும்ல, அந்த லூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணுறது தான் கட் பைல். அதை தான் நம்ம வந்துட்டு அதுதான் நம்ம ப்ராஜெக்டில் மெயினாக அழகாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்க்கிள் இது வந்து சிம்பிளாக இருக்க போது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இதை மெயினாக பார்த்துக்கோங்க, உள் பக்கம்தான் நான் வந்துட்டு டிசைன் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கத்தில் வந்து லூப் வரும்போது நமக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி தட்டாது, இப்படி கட் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு சர்க்கிள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடில் வந்துட்டு 3.5 mm வச்சுருக்கேன். அதோட லென்த்தும் நான் 3.5 mm தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ளஃபியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். லூப்பு பார்த்திங்கன்னா இந்த லென்த்துக்கு வருது 3.5 mm. இது மாதிரி எல்லாமே நான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம். நான் சர்க்கிள் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இங்கே பார்க்க இவ்வளோதான் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தா இவ்வளோ இருக்கும். இதை தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஷேப்க்கு எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்றே ஃபுல்லாக லூப் இப்படி ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு சர்க்கிள் தானே. ஸோ நம்ம இப்படி சும்மா இப்படி கட் பண்ணிவிட்டு கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம லூப் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சர்க்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஒரு நல்ல சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. சிசர் கரெக்டாக இருந்தாலே ஓரளவு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேக்கம் கூட வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்சால். இது இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்துட்டு கையாலே இந்த டஸ்ட்லாம் எடுக்கணும், இல்லைனா ப்ரஷ்ஷை வச்சு எடுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எவ்வளோ ஒரு 500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். இந்த காருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேக்கம். இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இன்னும் வந்து நம்ம லூப் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணோன்னா சூப்பராகிடும். பார்த்திங்கன்னா ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. லைட்டாக அந்த 3D எஃபெக்ட் மாதிரி தெரியும். இந்த சைடு பள்ளமாகவும் இங்கே கொஞ்சம் ப்ளஃபியாகவும் அந்த மாதிரி வந்திருக்கும்.
இந்த மாதிரி நம்ம சைடில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து லூப்பை கட் பண்ணிவிட்டு லைட்டாக அன்இவனாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணாமல். அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணுவோம் சுற்றி, அதனால் இங்கே வந்து கொஞ்சம் பிசுனும் இங்கே கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கும். ரொம்பலாம் பர்ஃபெக்டாக வரல, ஆனால் இப்போ பழகிறதுக்கு இது ஓகேவாக தான் வந்திருக்கு. சிசர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வரும், இது சரியாக வெட்ட மாட்டுது. அப்புறம் இப்போ வந்து அடுத்த டிசைன் இது எல்லாமே நான் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன். இதில் ஒயிட்டு இதில் பிளாக்குன்னு போட போகிறேன். இப்போ வந்து நான் லூப்பை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் பிளாக் வந்து போட போகிறேன். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து டேங்கிள் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ண வேணாம், ஜஸ்ட் லூப் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு இனிமேல் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சென்டர்லேயும் தனியாக செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதுதான் இதில் உள்ள ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த எட்ஜில் இப்படி சிசரை வச்சு எக்ஸ்ட்ரா தெரிகிறது, இந்த சிசரோட அந்த பிளேடுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்திங்களா, இதை தான் நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கார்னர் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரளவு இதாக வந்திருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா இங்கே எங்கேயாவது நீண்டுட்டுருக்குன்னா இந்த மாதிரி கை வச்சு இப்படி தள்ளி விடுங்க, அப்படின்னா இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தெரியும். இப்போவுமே இதில் வந்து இந்த பிளாக் நல்லா அடர்த்தியாக தெரியும், இந்த ஒயிட் ஒரு மாதிரி டாப் டாப்பாக தெரியும். ஏன்னா இது நூல் டைப் வேறு, இது நூல் டைப் வேறு. இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இந்த பிளாக்கு. கட் பண்ணோடனே அது வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். இது வந்து கட் பண்ணாலுமே அதோட இதில் அப்படியே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இது ரெண்டு எல்லாமே ஒரே பிராண்டில் நல்லதாக வாங்கி வச்சிட்டோம்னா ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடெல்லாம் ஓரளவு வந்துட்டு நல்லா வந்துருச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணானா இனிமேல் வந்து இந்த சென்டர் பார்ட் வந்து தனியாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ரெண்டுமே செப்பரேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்படி தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா, சேர்த்தாலும் சேராது. அடுத்து வந்துட்டு இந்த டிசைன் ஒன்று ஒன்றா போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி லூப் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டு அடுத்தது இது எப்படி போட்டிருப்போம்னா ரெண்டையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை செப்பரேட் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்துட்டு ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ண போகிறோம். அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இப்படி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை லூப்பை கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிடலாம். சர்க்கிளாக இருக்கும்போது இங்கே ஃபுல்லாக லூப்போடு சேர்த்து கட் பண்ணேன். இது வந்து லூப்பை கட் பண்ணிவிட்டு தான் ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடெல்லாம்
கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்குது. இனிமேல் இதுக்கு அடுத்து இதெல்லாம் நம்ம தனித்தனியாகவே இதே மாதிரி போட்டு பார்க்கலாம், தனித்தனியாக டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா தனித்தனியாக தெரியுது. வீடியோவில் பார்க்க தெரியுதா தெரியலையே, ஆனால் எனக்கு நேரில் பார்க்க நல்லா தனியாக தெரியுது. இது தனியாக, இது தனியாக, இது தனியாக அந்த மாதிரி தெரியுது. இதுதான் நம்ம வந்துட்டு இந்த ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுல இருக்கிற பியூட்டியே இதுதான். நம்ம அடுத்து இது பார்க்கலாம். இது வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டான லென்த் வச்சு பண்ண போகிறேன். ஒரு இதில் 3 சென்டிமீட்டர், ஒரு இதில் 4 சென்டிமீட்டர், ஒரு இதில் 2.5 அந்த மாதிரி நான் வச்சு பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது அதோட ஷேப்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வந்துட்டு அதே லென்த்து இந்த 3.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இந்த குட்டி ஏரியாவை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நீடலோட லென்த் வந்து 4.5 சென்டிமீட்டர் வந்து வச்சுருக்கேன். அது வச்சுட்டு இதில் ஒரு ஒயிட் கலரால் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு 4.5 சென்டிமீட்டர் வச்சதுக்கு லூப்போட லென்த் பாருங்கள், இவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இது ஏதோ குட்டியோண்டு கிடக்கு. இதையே நம்ம இப்போ கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த அதிகமாக வச்சு ட்ரிம் பண்ணும்போது எனக்கு இதான் மிஸ்டேக் ஆகுது. கரெக்டாக ஈவனாக வெட்டவே முடியல. ஒரு மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. அதை நம்ம ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா இதே லெவலுக்கு வந்துடுது. அப்போ இது 4.5ம் இது 3.5ம் வச்சதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். நடுவில் மட்டும் கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கும், சைட்லலாம் கொஞ்சம் அதே லெவலுக்கு வந்த மாதிரி வந்திருக்கு. அதனால ஓகே, இப்படி நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த இடம் வந்து 2.5 வச்சு பண்ண போகிறேன். 2.5 சென்டிமீட்டர் லென்த் வச்சுருக்கேன். இந்த ஏரியா வந்து கவர் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டருக்கு லூப்போட லென்த்து இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். இதை கட் பண்ணால் கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியும். ஆனால் கட் பண்ணாமல் வச்சா தான் இந்த சைஸுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா நெருக்கமாக போட்டோன்னா. இப்போ லூப்பை கட் பண்ணாலே இது ஏதோ ட்ரிம் பண்ண மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி அன்னிவனாக இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்ருவோம். இப்போ எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டோம். பார்க்க இப்படி தான் இருக்குது. இது ஒரு சைஸில் இருக்கும், இது ஒரு சைஸில், இது ஒரு சைஸில், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீரோட லென்த்து 2 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே குறைச்சா வராது. இதுவே வருதான்னு தெரியல, போட்டு பார்க்கலாம் லூப் வருதான்னு. இப்போ பார்த்தோன்னா இதுதான் 2 சென்டிமீட்டர் வச்சு போட்ட லூப்பு கட் பண்ணாமே நல்லா நெருக்கமாக போட்டோன்னா பார்க்க அழகாக இருக்குது. இப்போ தெரியுதா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸும் ஒவ்வொரு லென்த்துக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் கட் பைலில் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது. பொதுவாக ஒன்று தான், ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து பண்ணியிருக்கேன். லூப்பை கட் பண்ணாமல் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப் கட் பண்ணி பண்ணுறது. அப்புறம் ஒரு ஷேப் இருக்குன்னா ஒன்றா தனித்தனியாக வருதுன்னா அது 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு ஷேப்பாக கொண்டு வந்து பண்ணுறது. இப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது நமக்கு ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு நீடலோட லென்த்தை அதிகமாக கம்மியாக அப்படியே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட கட் பைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இது ஒன்று போட்டு பார்த்தேன். கடைசி லென்த் வந்து 2 சென்டிமீட்டர். இதுக்கும் கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு லூப்பே ஃபார்ம் ஆகாது. 2 சென்டிமீட்டர் வரை நீங்கள் வச்சு பண்ணலாம். ஆனால் எம்ப்ராய்டிங் த்ரெட்டுங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தா சொல்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண இந்த கிளாத் வந்து கேன்வாஸ் கிளாத்து. அப்புறம் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க உலன் த்ரெட் வந்துட்டு எல்லாமே மீடியம் சைஸில் உள்ளது. நீடில் வந்துட்டு 3.5 mm நீடலோட சைஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா போடலாம். அது வரைக்கும் பை பாய்.